அன்பார்ந்தவர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரி, வாருங்கள் வீடியோக்குள் செல்லும். நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்குத்தான். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போது முழு பலனும் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமையும். சரி, வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். விசாகம் நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக வருவதன் மூலமாக உங்களுக்கு குரு புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திர அதிபதியாகவும் அவர் ஜென்மதாரை அதிபதியாக வருவதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவோ அல்லது குழந்தை வழியிலோ அல்லது குழந்தைகளின் உடல் காரணத்தின் மூலமாகவோ உங்களுக்கு தேவையற்ற மன குழப்பத்தையும் மனப்பதட்டத்தையும் தரக்கூடிய தாரையாக இந்த ஜென்மதாரை வருகிறது. குருவுடைய நாளாக 3, 12, 21, 30 ஆகிய மாத தேதிகள் ஆகும். அடுத்து பார்க்க இருக்கும் தாரை சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன். சந்திரன் என்பதை தாயை குறிக்கக்கூடியது மற்றும் மனோகாரன் என்பதால் மனதையும் குறிக்கக்கூடியவர் அவரே. அதாவது உங்களுக்கு உங்களுடைய தாய் வழி மூலமாகவோ அல்லது உங்கள் மன பலத்தின் மூலமாகவோ உங்களுக்கு பொருள் வரவும் உங்களுடைய காரியம் வெற்றியாகவும் சுபகாரியம் தொடர்பான செயல்கள் அனைத்தும் சுபமாக வருவதற்கான தாரையாக இந்த சம்பத்து தாரை வருகிறது. மாதங்களில் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் உங்களுக்கு பொருள் வரவும் காரிய வெற்றியும் சுபகாரியம் தொடர்பான செயல்கள் அனைத்தும் கைகூடும் தாரையாக இந்த சம்பத்து தாரை வருகிறது. அதற்குரிய மாத நாட்கள் 2, 11 மற்றும் 20 ஆகிய தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை விபத்து தாரை. இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ராகு. ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு விபத்து தாரை அதிபதியாக வருவதன் மூலமாக, ராகு என்றால் உங்கள் பயணங்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் பாட்டி வழி மூலமாகவோ அல்லது நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் வழி மூலமோ அல்லது வெளிநாட்டவர் மூலமாகவோ உங்களுக்கு தேவையற்ற கோபத்தால் காரிய இழப்பும் உங்கள் வாய்ப்புகள் தவறு போன்ற நிலையை தரக்கூடிய தாரையாக இந்த விபத்து தாரை வருகிறது. மாதங்களில் 4 மற்றும் 13 மற்றும் 22 மற்றும் 31 தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை. இந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாயுடைய நட்சத்திரமாக மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்கள் உங்களுக்கு சேமதாரை அதிபதியாக வருவதன் மூலமாக உடல் ஆரோக்கியம், இதுவரைக்கும் உடல் நிலை சரியில்லை என்று மருந்துகள் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் வரும் நட்சத்திரங்கள் அன்று நீங்கள் மருந்து எடுத்து கொண்டீர்களானால் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். அடுத்து நாம் உங்களுக்கு மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய தாரையாக இந்த சேமதாரை வருகிறது. மாதங்களில் 9, 18 மற்றும் 27 ஆகிய தேதிகள் ஆகும். அடுத்து பார்க்க இருக்கும் தாரை பிரித்யக்க தாரை. இந்த பிரித்யக்க தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது. கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம் வரும் நட்சத்திரங்களில் பிரித்யங்கதாரை அதிபதியாக வருவதன் காரணமாக உங்களுக்கு கேது என்பவர் இளைய சகோதரர்கள் வழி மூலமாகவோ அல்லது நீங்கள் ஆன்மீகவாதிகள் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு மனதினால் புத்தியினால் வரக்கூடிய மன அழுத்தத்தின் காரணமாக தனிமையை தரக்கூடிய வழியிலோ உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களும் உங்களுடைய கவன சிதைவுகளும் மற்றும் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களும் தரக்கூடிய தாரையாக இந்த பிரத்யங்க தாரை வருகிறது. மாதங்களில் உங்களுக்கு 7 மற்றும் 16 மற்றும் 7, 16 மற்றும்
25 ஆகிய தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன். புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. புதன் என்றால் மாமாவையும் கற்கும் கல்வியையும் மற்றும் உங்களுடைய புத்தியையும் காவல்துறை மற்றும் ஃபாரஸ்ட் போன்ற அதிகாரிகள் மூலமாகவோ உங்களுக்கு எண்ணம் ஈடேறுதல், உங்கள் முயற்சி வெற்றியாக மாறுதல், உங்களுடைய செயலுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தாரையாக இந்த சாதகத்தாரை வருகிறது. மாதங்களில் 5, 14 மற்றும் 23 தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை வதைதாரை. இந்த வதைதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் என்றால் பெண்களையும் நம் அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்களுக்கு காரகத்துவத்தையும் மற்றும் பெண்கள் பண மூலமாகவும் நமக்கு பரணி, பூரம், பூராடம் வரும் நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு பெண்கள் வழி மூலமாகவோ அல்லது உங்களுக்கு பொருள் வரவு சேர்ப்பதன் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய மன மகிழ்ச்சிகள் மூலமாகவோ தேவையற்ற உடல் சோர்வையும் மனதில் இனம் புரியாத கவலைகளையும் உங்கள் செய்யக்கூடிய வேலை செய்ய முடியாமல் வருவதும் நிலையும் தரக்கூடிய தாரையாக இந்த வதைதாரை வருகிறது. மாதங்களில் 6 மற்றும் 24 மற்றும் 15 ஆகிய தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை மைத்திரதாரை. இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி. சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி வரும் நட்சத்திரங்களில் உங்களுக்கு மைத்திரதாரை வருவதன் மூலமாக தெய்வ காரியங்கள் வெற்றியாக வருவதும், புதிய முயற்சிகள் வெற்றியாக வருவதும், புதிய செயல்கள் வெற்றியாக வருவதன் மூலமாகும். அதாவது சனி என்றவர் உங்களுக்கு கர்மம், அதாவது தொழில் மூலமாக தெய்வ காரிய செய்ய முயற்சியும் புதிய செயல்களும் வருவதற்காரையாக இந்த மைத்திரதாரை வருகிறது. தொழிலாளர்கள் வழி மூலமாக புதிய செயல்களும் புதிய தொழில்களையும் தொடங்குவதற்கும், அடுத்து உங்களுடைய தொழிலாளர்கள் மூலம் பூஜைகள் புகஸ்காரங்கள் செயலையும் புதிய செயல்களை செய்யவும் இந்த மைத்திரதாரை உங்களுக்கு வருகிறது. மாதங்களில் 8, 17 மற்றும் 26 தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பரம மைத்திரதாரை. இந்த பரம மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். சூரியனுடைய நட்சத்திரமாக கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய வரும் நட்சத்திரங்களில் உங்களுக்கு பரம மைத்திரதாரை அதிபதியாக வருவதன் மூலமாக அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்த தாரையாக பரம மைத்திரதாரை வருகிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும், எந்த ஒரு சுப செயல்களையும், எந்த ஒரு சுப காரிய செயல்கள் எதை செய்தாலும் இந்த சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் செய்தால் உங்களுக்கு முழு பலனும் உங்களுக்கு பயனுள்ள, உங்களுக்கு சாதகமான பலனாக வரக்கூடிய தாரையாக இந்த பரம மைத்திரதாரை வருகிறது. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த தாராபலனை உங்களுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் நீங்கள் கையில் எடுத்து அதை சரியான முறையில் நீங்கள் செயல்பாடு செய்தீர்களானால் உங்களுக்கு 100% வெற்றியாக வரக்கூடிய தாராபலனாக இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அமைகிறது. அதாவது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவுடைய நட்சத்திரம் அன்று மனக்குழப்பத்தையும் மனப்பதட்டத்தையும் தரக்கூடிய தாரையாகவும், சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் பொருள் வரவு, காரிய சித்தி, நீங்கள் நினைச்ச காரியம் நடைபெறுதல், அடுத்து
ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் வரும் நட்சத்திரங்களில் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்களும் தேவையற்ற நாட்டமில்லாத நிலையும் மற்றும் உங்களுடைய மனதில் தேவையில்ல செயல்களும் வருவதன் காரணமாக சேமதாரை மூலமாக உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் வரும் நட்சத்திரங்கள் உடல் ஆரோக்கியம் மன சந்தோஷத்தையும் தரக்கூடிய தாரையாகும். பிரத்யங்க தாரை கோபம் மற்றும் எதிர்க்கூடியதாகும். நன்றி வணக்கம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.